ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவும் ஹெல்த்தியான கொள்ளு ரசம் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன். அதுல கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் முழு நல்ல மிளகு, 1 டீஸ்பூன் முழு மல்லி, 8 பெரிய பல் பூண்டு எடுத்திருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை. இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் கொள்ளு, இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறம் அடுப்புல இருந்து எடுத்துக்கோங்க. சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல சேர்த்து பொடி பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருந்த முழு மல்லி, முழு நல்ல மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இதுல நம்ம எடுத்து வச்சிருந்த பூண்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்சிருந்ததுக்கு கூடயே ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. லைட்டா கொரனே அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் பெருங்காய தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த விழுதையும் சேர்த்துக்கலாம். லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுல நம்ம எடுத்து வச்சிருந்த புளியை நல்லா கரைச்சிட்டு தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுல 2.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நிறைய கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ரசம் நுர பொங்கி வர வரைக்குமே இருக்கட்டும். ஓரங்களெல்லாம் லைட்டா கொதி வர மாதிரி இருக்கும். இந்த சமயத்துல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பவும் டேஸ்டான ஈஸியா செய்யக்கூடிய கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க.